தற்போது ஒருபுறம் பாஜக மாநில தலைவருக்கான விருப்ப மனு வழங்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் செய்தியாளர் சந்திப்பு. இந்த அரசியல் நிகழ்வுகள் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? பாஜகவினுடைய மாநில தலைவர் தேர்தல் இன்று தொடங்க இருக்கிறது. அதற்கான பணிகள் பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சருடன் இருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் மத்திய இணையமைச்சர் ஆகியோர் இருவரும் இங்கிருந்து புறப்பட்டு பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2:30 மணி வாக்கில் கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவர்கள் வர்றாரு. அவர்தான் இந்த மாநில தலைவர் தேர்தலுக்கான பொறுப்பாளராக கட்சியினுடைய தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது. அவரும் கலந்து கொண்டு அவர் முன்னிலையில் 3 மணிக்கு இந்த வேட்புமனு தாக்கலானது தொடங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யார் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தால் அவர்களுக்கிடையே போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஸ்க்ரூட்டனி, அந்த வேட்புமனுவை பரிசீலனைக்கு எடுக்கும் பொழுது யாரை தலைமை பார்க்கிறதோ விரும்புகிறதோ அல்லது கட்சியினரை விரும்பி சொல்லியிருக்கிறார்களோ அவரது வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்ற வேட்புமனுக்கள் நிராகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இரண்டாவது ஆப்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. அதனால் முதல் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய யார் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரோ அவர் மட்டுமே அங்கே சென்று தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வேட்புமனு தாக்கல் செய்தால் அவர் மட்டுமே அன்அப்போஸ்டாக தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுக்கான வாய்ப்பு மட்டும் தற்போது பிரகாசமாக இருப்பதாக தெரிகிறது. அவரும் பாஜக அலுவலகத்திற்கு 12:30 மணிக்கே வந்துவிட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மறுபுறத்தில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய தலைவர்கள் சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் தற்போது அக்கட்சியில் அந்த கூட்டணியில் இருந்து ஒரே ஒரு கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மட்டும் ஐடிசி கிரான்சோலால அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்குமா அப்படின்றதும் கேள்வியாக இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அண்ணாமலையும் முருகனும் கிடையாது. ஆகையால அவர்கள் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு இப்பொழுதுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் வந்த பிறகாக அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பாலா, இதுதான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது, தகவலாக இருக்கிறது. ஒரு புறத்தில் பாஜகவின் மாநில தலைவருக்கான தேர்தல், மறுபுறத்தில் மத்திய உள்துறை அமைச்சரின் வருகை, அவருடைய செய்தியாளர் சந்திப்பு என இரு பக்கங்களாக இன்றைய அரசியலை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அமித்ஷா வந்திருப்பது ஒரு பேசு பொருளாக தமிழகத்தில் தற்போது சென்னையில் மாறியிருக்கிறது. சுபாஷ், மிக முக்கியமா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸினுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இது இருக்கும் என காலையில எல்இடி திரையில போடப்பட்டது. பின்னர் அது மாற்றம் செய்யப்பட்டு 3வது முறையாக 4வது முறையாக தற்போது பாஜக தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சியின் தலைவர் என்கிற முறையில் ஜி.கே. வாசன் மட்டும்தான் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இதுல ஏற்பட்ட குழப்பம் என்ன? ஏன் தலைவர்கள் வருகையில் இத்தனை குழப்பம்? ஒன்று பார்த்தோம்னா பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் குழப்பம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். மறுபுறத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரது உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் பல டெஸ்ட்டுகள் எடுப்பதற்காக அட்மிட் ஆகியிருக்காரு. அது அங்கே அவருடைய இது. ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் தான் இருக்கார். அவர் நேற்று இரவே வந்துட்டார். அவரும் இங்கே சென்னையில் காத்துட்ருக்காரு. ஒரு கிளியர் பிக்சர் இன்னும் பாஜக கூட்டணிக்கு அமையலை. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு அப்படின்றதுனால, ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பு, பொலிட்டிக்கலாக வரக்கூடிய ஒரு ட்ரிப்புன்றதுனால இதில் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியும் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த சந்திப்புகள், நிகழ்வுகள் மட்டுமே நடந்திருப்பதாக நம்மால் உணர முடியுது, பார்க்க முடியுது. ஆகையால் இதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஜி.கே. வாசன் கடந்த முறை 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பகிரங்க முயற்சியை எடுத்தது நமக்கு வெளிப்படையாகவே தெரிந்தது. அவரே சமரசம் மற்றும் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இறங்கினார். அதே போல தற்போதும் அவர் மட்டும்தான் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் என்பதும் இப்போ இருக்கக்கூடிய காட்சியாக நாம் பார்க்க முடியும். போல அந்த சந்திப்பின்படி அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி அமையப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
இந்த சந்திப்பு கூட்டணிக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் உள்துறை அமைச்சரை சந்தித்த பிறகாகவே அவர் போட்ட எக்ஸ்தல பதிவு என்பது 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற வகையில் அந்த தொடக்கத்தை முன்மொழிந்திருந்தார். இப்போ இந்த நகர்வுகள், அரசியல் நகர்வுகள், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவர்களை சந்தித்து பேசுவதில் ஏன் இந்த அளவுக்கான சிக்கல் ஏற்பட்டது? அதிமுக தரப்பிலிருந்தோ அல்லது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்களோ உள்துறை அமைச்சரை அரசியல் ரீதியாக கூட சந்திக்காமல் தவிர்ப்பதற்கான காரணம் என்ன?